இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 முதல் 6 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து 2 மிக முக்கியமான பண்புகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். முதலாவதாக, பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசேயர்கள் யார் என்று பார்த்தால், பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டியவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஒழிப்பதற்கு நினைத்தவர்கள். அப்படிப்பட்ட மனநிலை கொண்ட பரிசேயர்களுடைய தலைவர், பரிசேயர்கள் இப்படி என்று சொன்னால் பரிசேயருடைய தலைவர் எப்படிப்பட்டவராய் இருந்திருப்பார் என்பதை இந்த காலைவேளையில் நாம் யூகித்துக் கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு அவர் உணவருந்த சென்றிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே ஒருவரை ஒருவர் விருந்திற்கு அழைக்கிற பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவரவருடைய விருப்பம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பரிசேயருடைய தலைவராக இருந்தாலும் அவர் தன்னை அழைத்த பொழுது அங்கே அவர் உணவருந்த சென்றிருந்தார் என்று நாம் பார்க்கிற பொழுது தெளிவாக நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய இயேசு கிறிஸ்துவின் பண்பு என்ன என்று பார்க்கிற பொழுது, பகைவர்களையும் நேசிக்கிற, தன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்கிற ஒரு மனநிலையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் எங்கே விருந்தருந்த செல்லுவோம் என்று சொன்னால், நமக்கு நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், நம் மீது அதிக அன்பு வைத்திருப்பவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுடைய இல்லங்களுக்கு நாம் விருந்துக்கு செல்வது வழக்கம். ஆனால் தங்களை குறை கூறுகிறவர்களுடைய இல்லத்திற்கே விருந்தருந்த செல்வது என்பது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடிகிறது. இந்த அருமையான காலை வேளையில் பகைவர்களை நேசிக்கிற, பகைவர்களை வெறுத்து ஒதுக்காத இந்த பண்பை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சிலரை பகைவர்கள் என்று முடிவு செய்து விட்டோம் என்று சொன்னால், அவர்களை நாம் எந்த விதத்திலும் நம்மோடு சேர்த்து கொள்வதில்லை, எந்த விதத்திலும் நாம் அவர்களை அனுசரிப்பதும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி முழுக்க முழுக்க குறை சொல்லுகிற கூட்டமாக இந்த பரிசேயர் கூட்டம் காணப்பட்ட போதும், அவர்கள் இல்லங்களுக்கு அவர் விருந்தருந்த உணவருந்த செல்கிறார் என்பதிலிருந்து பகைவர்களை நாம் நேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது, நீர்க்கோவை நோயுள்ள மனிதன் ஒருவனை அவர் குணப்படுத்துவதை பார்க்கிறோம். அதிலும் அவர் அதை ஓய்வு நாளில் செய்வதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அக்காலகட்டத்திலே ஓய்வு நாட்களிலே எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை அவர்கள் தீவிரமாக கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த நிலையை மாற்றி ஓய்வு நாளிலே நன்மை செய்வதை பற்றி அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நன்மை செய்வதற்கு நாள் நேரம் அவசியமில்லை. இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய இல்லங்களிலே நடக்கிற சுப காரியங்கள், மிக முக்கியமான காரியங்களுக்கு நாம் என்றைக்கு அதை செய்யலாம் என்று நாம் யோசித்து பார்த்து நாட்காட்டிகளை போடப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான குறிப்புகளை எல்லாம் நாம் உற்று நோக்கி அதன் பிறகு அந்த சுப காரியத்தை நாம் முடிவு செய்வதை பழக்கமாக கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நல்ல நாளா, இன்றைக்கு மேல்நோக்கு நாளா, கீழ்நோக்கு நாளா, அல்லது இன்றைக்கு அமாவாசையா பௌர்ணமியா, அல்லது இன்றைக்கு சுப தினம்தானா, முகூர்த்த நாளா, இப்படியெல்லாம் பார்த்துதான் நாம் ஒரு திருமணத்தையோ அல்லது ஒரு நல்ல காரியத்தையோ நாம் முடிவு செய்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்னவெனில், நன்மை செய்வதற்கு நாள் நேரம் அவசியமில்லை, நல்லதை செய்வதற்கு நாம் நாட்களையும் காலங்களையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதை அவர் வலியுறுத்துகிறார். பிரியமானவர்களே, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கிற பொழுது நீ அதை செய்யாவிட்டால்
அது பாவம் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து நன்மை செய்பவராகவே சுற்றி திரிந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சிலுவையில் தொங்கும் பொழுது கூட நன்மை செய்த இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் நம்முடைய தலைவராக கொண்டிருக்கிறோம். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நன்மை செய்கிறவர்களாக, நல்லதை செய்கிறவர்களாக நாமும் வாழ்ந்து அவருடைய சீடர்கள் என்பதை நாமும் நிரூபிப்போம். இன்றைய நாளின் நற்செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த 2 பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடித்து இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.